Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். உங்கள நிறைய பேருக்கு வீட்லயே பூந்தோட்டம் வைக்கணும், காய்கறி தோட்டம் வைக்கணும் அப்படிங்கற ஆசை கண்டிப்பா இருக்கும். ஆனா செடிகள் கொழுன்னு அழகா வளர்றதுக்கும் நிறைய பூக்கள், காய்கள் தர என்னென்ன பண்ணணும் அப்படிங்கற சந்தேகம் கண்டிப்பா இருக்கும். உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். இதுக்கு நீங்க உங்க செடிகளை முறையா பராமரிச்சாலே போதும். செடிகள் பூச்சிகள் வராமல் இருக்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற டிப்ஸை நான் ஆல்ரெடி வெஜிடபிள் கார்டன் பார்ட் 1ல் போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீட்டிலையே இயற்கையாக உரம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நீங்கள் உங்கள் செடிகளுக்கு போட்டாலே போதும், செடிகள் கொழுன்னு அழகாக வளர்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி எங்கள் வீட்டு தோட்டத்திலேயே குழி வெட்டியிருக்கிறேன். நீங்கள் வீட்டு பக்கத்தில் இடம் இல்லை அப்படின்னா பிளாஸ்டிக் கண்டெய்னர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு பக்கெட்டில் சாணி உரம் எடுத்துருக்கிறேன். நான் மெஷர்மெண்ட்டுக்காக பக்கெட் யூஸ் பண்ணுறேன். அப்புறமா இன்னொரு பக்கெட்டில் வெஜிடபிள்ஸோட வேஸ்ட்டு, அப்புறமா இன்னொரு பக்கெட் நிறைய ஃப்ரூட்ஸோட வேஸ்ட். இது நான் வேஸ்ட் தனியாக கடையில் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி பக்கெட்டில் வாங்கி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு இவ்வளோ குவான்டிட்டிக்கு உரம் செய்யணுமா அப்படின்னு நீங்கள் பயந்துடாதீங்க. உங்களுடைய ரெகுலராக உங்கள் கிச்சன்லேருந்து வர வேஸ்ட்டை வச்சு ரொம்ப பெர்ஃபெக்டாக ஈஸியாக உரம் ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வெட்டி வச்ச குழியில் சாணி உரம் போட்டு நல்லா பரப்பி விடலாம். இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்திருந்தாலும் அதில் ஃபஸ்ட் லேயராக இதை போட்டுக்கோங்க. நான் நிறைய செடி இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நிறைய குவான்டிட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் கம்மியாக ஒரு கண்டெய்னரில் கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பரப்பி விடுங்க. அப்புறம் செகண்ட் லேயராக வெஜிடபிள்ஸோட வேஸ்ட்டை நான் தண்ணி விட்டு ஊற வச்சுருந்தேன், அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதே நீங்கள் நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. பரப்பி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுக்கு அப்புறமா 3வது லேயராக மறுபடியும் சாணி உரத்தை போட்டு நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. நீங்கள் காய வச்ச சாணியை கூட யூஸ் பண்ணிக்கலாம். 4வது லேயராக மறுபடியும் வெஜிடபிள் அல்லது ஃப்ரூட்ஸோட வேஸ்ட்டு. நீங்கள் டெய்லி உங்கள் கிச்சனில் கிடைக்கிற காய்கறி தோல், வெங்காயத்தோல், அழுகின காய்கறிகள், பழங்கள் இதை கூட நீங்கள் சேர்த்து வச்சு இந்த மாதிரி பண்ணலாம். அப்புறமா ஃபைனலாக மறுபடியும் நான் சாணி உரம் போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். சாணி உரம் போட்டு நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. இதை இனி ஒரு சாக்கு பை, கோணிப்பை அல்லது நூல் பை, நான் பிளாஸ்டிக் பை போட்டு இந்த மாதிரி மூடி வைக்கிறேன். இதை நீங்கள் 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. 1 வீக்லேயே உங்களுக்கு நிறைய புழுக்களும் கரையானும் பிடிச்சிருக்கும். இது நீங்கள் செடிகளுக்கு போட்டாலே உங்கள் செடிகள் கொழுன்னு வளர்றதோட மட்டும் இல்லாமல் நிறைய பூக்களும் காய்களும் தரும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறோம். இன்னொரு சூப்பரான பயனுள்ள வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.